இங்க ஒரு பொண்ணு வித்தியாசமான ஒரு கீயை வச்சதும் ஒரு பழைய காலத்து மர்மமான பாக்ஸ் திடீர்னு ஓபன் ஆகுது. உடனே அதோட மூடியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு கோல்டன் பிரேஸ்லெட் இருக்குது. அதை பார்த்ததும் ஆர்வத்துல டோரா உடனே அதை எடுக்கலாம்னு போறா. அப்போ சடனா அந்த பிரேஸ்லெட் அதுவாவே பறந்து வந்து அவளோட கையில வந்து மாட்டிக்குது. டோராவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடியே திடீர்னு அந்த பிரேஸ்லெட் வித்தியாசமா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அவளோட மைண்ட் ஏதோ ஒரு மர்மமான உலகத்துக்கு போக ஆரம்பிக்குது. உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை இழுத்து சுய நினைவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்பதான் அந்த பிரேஸ்லெட்டுக்குள்ள ஏதோ மர்மமான சக்தி மறைஞ்சு இருக்குதுன்னு உணர்றாங்க. உடனே அதை அவங்க கலட்ட ட்ரை பண்ணும்போது அது பாடியோட அட்டாச் ஆன மாதிரி இருந்ததால அவங்களால அதை கலட்டவே முடியல. இப்போ அந்த பெட்டியோட ஓனர் எப்ப வேணும்னாலும் அங்க வரலாம்ங்கிறதால வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள டோராவோட கையை பிடிச்சு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவளை போக விடாம ஸ்டாப் பண்ணுது. டோராவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம சடனா திரும்பி பார்க்கும்போது அவளோட எனிமி அந்த வழியா போயிட்டு இருப்பான். அப்பதான் அந்த பிரேஸ்லெட் அவளை அவன் கண்ணுல படாம காப்பாத்தி இருக்கிறத உணர்றான். அந்த பிரேஸ்லெட்டோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மேப்பை ஃபாலோ பண்ணி ஒரு பழைய காலத்து குகைக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க பயமுறுத்துற மாதிரி சிலைகள் மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல. அப்போ அவங்கள ஒரு குட்டி பையன் தெரியாம அங்க இருந்த ஒரு ரகசிய ஸ்விட்சை இழுத்துறான். உடனே அந்த குகையை சுத்தி இருந்த பெரிய கல் சுவர்கள் எல்லாம் இப்போ க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நிலைமை மோசமாகிக்கிட்டே போகுது. அந்த சுவர்கள் தொடர்ந்து அவங்கள நெருக்கிக்கிட்டே வருது. அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவங்க சாக போற கடைசி செகண்ட்ல ஜாக் அந்த குகையோட சென்டர்ல நிறைய மண்டையோடுகள் இருந்த ஒரு குழியை கவனிக்கலாம். உடனே எல்லாரையும் வேகமா அதுக்குள்ள குதிக்க சொல்றான். அவங்க குதிச்ச அடுத்த செகண்ட்ல அந்த குகை ஃபுல்லா க்ளோஸ் ஆகிடுது. அவங்க எல்லாரும் அப்படியே கீழே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ அங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகி நிற்காங்க. அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ராஜ்யமே இருக்குது. அதோட சென்டர்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பில்டிங்க பாக்குறாங்க. அதுதான் அவங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்த ரொம்பவும் புகழ்பெற்ற தங்க நகரமா இருக்கும். ஆனா அந்த தங்க நகரத்துக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த சிட்டியை சுத்தி நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க. உடனே டோரா ஒரு ஐடியா பண்ணி ஒரு பைய தூக்கி அங்க போடுறான். அந்த சத்தத்தை கேட்டு காவல் காத்துட்டு இருந்த ஒரு நரியும் ஒரு கார்டும் அங்க வந்து அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாக்காங்க. அப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு தவளை வெளியே குதிக்குது. அப்போ அந்த தவளை ஒரு விரலை நீட்டுது. உடனே அந்த கார்டு அதை டச் பண்ணனதும் அப்படியே அந்த தவளையோட விஷத்தால கீழே சரிஞ்சு விழுந்துடுறான். அதே மாதிரி அந்த நரியும் விஷம் தாக்கி கீழே விழுந்து இறந்து போகுது. அவங்க அதை கிராஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது அவங்க முன்னாடி பல மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பெரிய டோர் இருக்குது. அந்த டோரும் ஃபுல்லா முட்களால நிரம்பி இருக்குது. இதனால அவங்க எப்படி அந்த தங்க நகரத்துக்குள்ள போறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்த டைம்ல திடீர்னு நிலா வெளிச்சம் அங்க இருந்த ஒரு ஃப்ளோர் டைல் மேல விழுது. உடனே அங்க இருந்த எல்லா ஃப்ளோர் டைல்லையும் மர்மமான சிம்பிள்ஸ் தோன்றுது. அதுதான் அந்த டோரோட கீன்னு புரிஞ்சதும் அந்த சிம்பிள்ஸ்ல இருந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி அங்க இருந்த சிலைகளை மூவ் பண்றாங்க. கடைசியில பயங்கரமான சத்தத்துல அந்த பிரம்மாண்டமான கதவு மெல்ல ஓபன் ஆக ஆரம்பிக்குது.